அனைவருக்கும் வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பதற்கான புதிய காலிப்பணி நிரப்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒரே ஒரு காலிப்பணியிடம் தான். செங்கல்பட்டு மாவட்டம் குழந்தை பாதுகாப்பு அலகின் கீழ் உள்ள மாவட்ட குழந்தைகள் உதவி மையத்தில் திட்ட ஒருங்கிணைப்பாளர், அதாவது போஸ்டிங் வந்து திட்ட ஒருங்கிணைப்பாளருக்கு ஒரே ஒரு காலிப்பணியிடம் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என்று நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. திட்ட ஒருங்கிணைப்பாளர், அதாவது ப்ராஜெக்ட், ஒரே ஒரு காலிப்பணிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இல்லை சோசியல் ஒர்க்கு, சோசியலாஜி, சைடு டெவலப்மெண்ட்டு, ஹியூமன் ரைட், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிசியோலாஜிஸ், லா, பப்ளிக் ஹெல்த்து, கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபார் த ரெக்கார்டிங் யூனிவர்சிட்டி, அல்லது வந்து கிராஜுவேட்டில் வந்து சோசியல் ஒர்க்கு, சோசியலாஜி, சைல்டு டெவலப்மெண்ட்டு, ஹியூமன் ரைட்ஸு, லா, பப்ளிக் ஹெல்த்து, 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கேட்டிருக்காங்க. பெர்ஃபார்ம்ஸ் மே பி given டு த பர்சனல் ஆஃப் ஒர்க்கிங் எமர்ஜென்சி ஹெல்ப்லைன்ஸ். ஏஜ் லிமிட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த காலிப்பணிகளுக்கு அப்ளை பண்ணலாம். மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,000 ரூபா மாதம் சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான முகவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தையின் பாதுகாப்பு அலகு, அரையன் 6 தரைத்தளம், எஃப் பிளாக், புதிய மாவட்ட ஆட்சியர் வளாகம், செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லி பின்கோடும் கொடுத்துருக்காங்க. இதில் தொலைபேசி நம்பர் கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொலைபேசி நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தொலைபேசி எண் வாயிலாக கூட நீங்கள் வந்து தகவலை தெரிஞ்சுக்கலாம். அலுவலக நிலையங்களில் மட்டுமே நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். அதாவது திங்கள் டு வெள்ளி, லீவு நாட்களில் வந்து ஃபோன் பண்ணாதுங்க. 11 மணிக்கு 10 மணிக்கு மேலே நீங்கள் வந்து கால் பண்ணிங்க அப்படின்னா ஃபோன் எடுப்பாங்க, மேக்ஸிமம் எடுப்பாங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா ஒரு நாள் கழித்து மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள், எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிக ஃபோன் வர்றதுனால ஃபோனை எடுப்பாங்க, ஒவ்வொரு ஃபோனாக எடுப்பாங்க, எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. தகவல் உங்களுக்கு எது சந்தேகம் இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் கல்வி தகுதி சான்றிதழ் 30/7/2026 அன்று மாலை 5:45 மணிக்குள், 30 லாஸ்ட் டேட்டு 30/7 கொடுத்துருக்காங்க. மாலை 5:45க்குள்ளே வந்து அலுவலக முறையில் வந்து சேர்ந்த மாதிரி விண்ணப்பங்கள் சொல்லியிருக்காங்க. செங்கல்பட்டு .nic என்ற இணையதளத்தின் மூலமாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் டேட்டு நல்லா தெரிஞ்சவங்க 30/7/2026 லாஸ்ட் டேட்டு மாலை 5 மணிக்குள்ளே தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும். போஸ்ட்டு இல்லை ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புங்க. போஸ்ட்டில் அனுப்புனீங்க அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புங்க. இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை நேரடியாக கூட நீங்கள் போய் சமர்ப்பிக்கலாம். நேரடியாக சமர்ப்பிச்சிங்கன்னா ஏன்னா நாள் இல்லை, நமக்கு குறைந்த நாட்களே இருக்குது. அதனால் மேக்ஸிமம் அப்ளிகேஷன் ஃபார்மை நேரில் போய் சமர்ப்பிக்குமாறு பிளான் பண்ணுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.